உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4-5 தினங்களாக ஆண்மை குறைவு, ஆங்கிலத்திலே எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸை பற்றி நாம் சில விளக்கங்களையும் விஞ்ஞான உண்மைகளையும் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆண்மை குறைவு நோய் ஏற்படுவது என்னென்ன காரணங்களால் என்று நாம் நினைக்கின்ற பொழுது, என்னுடைய 50 ஆண்டுகால அனுபவத்திலே உடலை இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும். உடல் நோய்களா, மனநோய்களா? உடல் நோய்களில் இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட நோய்களா, அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட நர்வ்ஸ் எனக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களா? அதோடு மட்டுமல்லாமல் ஹார்மோன் சுரப்பிகளுடைய அந்த குறைபாடுகள் இருக்கின்றதா? மற்ற என்னென்ன குறைபாடுகள் விஞ்ஞான ரீதியாக இருக்கின்றது, அத்தனையும் கண்டுபிடிப்பதற்கு நவீன கருவிகளும் மருத்துவ முறைகளும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. எனவே நான் உங்களை கேட்டுக்கொள்வது, ஏதோ ஒரு செய்தியை யார் யார் வாய் கேட்பினும் வள்ளுவர் கூறியது போன்று, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இங்கே நான் கூற விரும்புவது, நவீன மருத்துவ அறிவியல் எந்த மெய்ப்பொருளை உங்களுக்கு கூறுகின்றதோ அதை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆல்வேஸ் சயின்டிஃபிக் பாசிட்டிவ் திங்கிங் என்று கலாம் அவர்கள் கூறுவார்கள். அதை போன்று இந்த நோயாக இருந்தாலும் நவீன மருத்துவம் என்ன கூறுகிறது, அந்த டாக்டர்களை அணுகி உங்களை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். வருகின்ற காலத்திலே உங்களுக்குரிய அந்த வழிமுறைகளை கூறுகின்றேன்.